ஹே பிரியா எந்திரி. உன்னால தான் கிளாஸ் நாய்ஸா இருக்கு. வெளில போ. ஓ நான் ஏன் வெளில போணும் மிஸ்? உங்களோட ஃபேவரட் ஸ்டூடண்ட் அந்த நேத்ரா அந்த கேங் என்ன சிரிச்சிட்டு அங்க விளையாடிட்டு இருக்காங்க. அவங்களோட நீங்க இவ்வளவு நேரம் சிரிச்சிட்டு இருந்தீங்க. சம்பந்தமே இல்லாம நான் பேசவே இல்லை மிஸ். நான் வெளில போக முடியாது. சாரி வெளில போக முடியாது. என்ன பண்ணுவீங்க? இல்ல கேக்குறேன், உங்க ஃபேவரட் ஸ்டூடண்ட் நீங்க பேசிட்டு இருந்தீங்க. நீங்க வெளில போங்க மிஸ். சொல்ல முடியுமா அப்படி? அதே மாதிரி தான் நீங்க ஒரு டீச்சர். நீங்க சிலபஸ் எடுக்கிறதுல போர்ஷன் எடுக்கிறதுல முதல்ல நீங்க எடுத்தாலும் யாருக்கும் புரிய போறது இல்லை. ஏன்னா உங்களோட நீங்க அப்படி எடுக்கிறீங்க. ஓகேவா? அத நான் பத்தி ஏதாவது கமெண்ட் பண்றேனா? எப்ப பத்தி தெரியல. இவ்வளவு ஒரு பெரிய டீச்சரா இருந்துட்டு ஏன் கிட்ட உங்களுக்கு என்ன பிரச்சனையே தெரியல. சும்மா இப்பதான் எந்திரி வெளில போ வெளில போ வெளில போன்னு வெளிய போய் நிக்கிறதுக்கு நான் வந்து ஃபீஸ் கட்டிட்டு இருக்கேன். நான் லேட்டா வந்து மட்டும் 100 ரவுண்ட் ஓடுறீங்களே. நீங்க கடந்த 3 நாள் 5 நிமிஷம் லேட் ஆறீங்க. 1000 ரவுண்ட் ஓடுறீங்களா நீங்க? ஓட மாட்டீங்களே. ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்டூடண்ட்ஸ்னா எங்களை என்ன வேணா பண்ணுவீங்க. நாங்க அமைதியா கேட்டுட்டு இருக்கணுமா? கேக்குறேன். இல்ல நான் மேக்ஸ்ல வந்து ஒரு கணக்கு தப்பா போட்டேன்னு சொல்லி நோட்டை புடிங்கி தூக்கி போட்டீங்களே. அப்ப என்ன பண்ணீங்க மிஸ்? அப்ப நீங்க இன்னைக்கு ஒரு தப்பா கணக்கு போட்டுருக்கீங்க. ஒரு டேபிள் மல்டிப்ளிகேஷன் அதுக்கு என்ன சொன்னீங்க? டீச்சர்ஸ் ஹியூமன்ஸ் தான், ஹியூமன்ஸ் மேக் எரர் அப்படின்றீங்க. அப்ப நான் யார் மிஸ்? ரோபோவா? நானும் ஹியூமன் தான். அப்ப எனக்கு எரர்னா நீங்க சொல்லி கொடுங்க. அதை விட்டு டீச்சர் தூக்கி வீசுறீங்க நோட்டை. போக முடியாது. ஆமா, நீங்க சிலபஸ் பிடிக்கலன்னா நான் பிரின்சிபல் கம்ப்ளைண்ட் பண்ண தான் செய்வேன். ஏன் நான் வந்து ஒரு நாள் ஹோம்வொர்க் முடிச்சிட்டு வரலன்னு சொல்லி என்ன பிரின்சிபல் ஆபீஸ் வெளில முட்டி போட விட்டீங்களே. அப்ப தெரியல மிஸ், சின்ன சின்ன விஷயத்துக்கு பிரின்சிபல் ஆபீஸ் போக கூடாதுன்னு. நான் அப்படிதான் மிஸ் பேசுறேன். நீங்க உங்க ஃபேவரட் செம்ம எல்லாம் என்னால தாங்க முடியல. நான் பார்க்கல மிஸ், முறைக்கிறேன்.